அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். களவழி 40 செய்யுள் 4 போர்க்களத்தை பற்றி பாடுகிற இந்த செய்யுள்களில் இது 4வது செய்யுள். உருவக் கடுந்தேர் முறுக்கி மற்று அத்தேர் பருதி சுமந்தெழுந்த யானை இருவிசும்பில் வெல்சுடர் சேர்ந்த மலை போன்ற செங்கன்மால் புல்லாரை அட்டகளத்து. இங்கே சோழனை பெருமாளுக்கு ஓமையாக கூறுகிறார். சிவந்த கண்களை உடைய, ஏனென்றால் பொண்டரிகாட்சன் என்று பெருமாளுக்கு ஒரு பெயர் உண்டு. சிவந்த கண்களை உடைய பெருமாள், அவனை போன்றிருக்கிறானாம் இந்த சோழன். அவன் அழித்த போர்க்களத்திலே, பகைவர்களை அழித்த போர்க்களத்தில் ஒரு தேரினுடைய சக்கரத்தை துதிக்கையிலே தூக்கி கொண்டு ஒரு யானை நிற்கிறது. அது எப்படி இருக்கிறது என்றால், விரிந்த வானில் செல்லும் சூரியன் மாலையில் ஒரு மலையை சேர்ந்து எப்படி காட்சியளிக்குமோ அப்படி இருக்கிறது என்று யானை தன்னுடைய துதிக்கையால் போர்க்களத்தில் இருக்கிற ரத சக்கரத்தை எதிர்த்து எரு கையிலே துதிக்கையிலே எடுத்து தூக்கி நிற்பதை பார்க்கிற போது திருமாலை போலவே சோழனும் இருக்கிறான் என்று சொல்லுகிற செய்யுள். மீண்டும் இந்த செய்யுள் உருவக் கடுந்தேர் முறுக்கி மற்ற தேர் பருதி சுமந்தெழுந்த யானை இருவிசும்பில் வெல்சுடர் சேர்ந்த மலை போன்ற செங்கன்மால் புல்லாரை அட்டகளத்து. தன்னை அவமதிக்கிற, தன்னுடைய பக்தர்களை அவமதிக்கிற அவமதிக்கிறவர்களை பெருமாள் எப்படி தண்டிப்பாரோ அப்படி சோழன் தன்னை எதிர்த்தவர்களுக்கு பெரும் தீங்கை விளைவிக்கிறான் போர்க்களத்தில். அப்படி போர்க்களத்தில் அவன் உழைத்த தீவிரத்தின் காரணமாக உடைந்திருந்த தேரினுடைய சக்கரத்தை எடுத்துக்கொண்டு நிற்கிற யானையை பார்க்கிற போது மேகத்திலே மாலை நேரத்திலே மலையிலே சூரியன் மறைவது போல நின்று கொண்டிருக்கிறது என்று முடிக்கிறார். நன்றி, வணக்கம்.